அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோல் லேண்ட் எபிசோட் 2லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிச்சிருப்போம் அப்படின்னா இந்த அவேக்னிங் செரிமனிக்காக பசங்க எல்லாமே நின்றுட்டு இருப்பாங்க. இப்போது அந்த செரிமனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருப்பார். அதாவது அங்கே சிட்டி கிராமம்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்டர் சொல்லுவார், இந்த பாருங்கப்பா அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த தாத்தாக்கு என்ன ஆசை அப்படின்னா இவங்களுடைய கிராமத்துலேருந்து யாராவது ஒருத்தராவது ஒரு சோல் மாஸ்டராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஸோ இப்போது இவங்க எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூம் இருக்குப்பா, அங்கே தான் வந்து இதெல்லாம் நடக்கும். அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாருனா முதல்ல சோல் பவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு காட்டுறாரு. இவரோட சோல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃபாக இருக்குது. சரிங்களா, பசங்க பயப்படுறாங்க. அவர் சொல்கிறார், பயப்படாதீங்க, இது வந்து என்னோட சோல் பவர் தான், நீங்களும் அவேக்கன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு பையனை கூப்பிட்றாரு, முன்னாடி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அந்த பையனும் போகிறான். அவனை சுற்றி ஒரு மேஜிக்கல் வட்டம் மாதிரி போடுறாரு. போட்டுட்டு அந்த அவேக்னிங் செரிமனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அவேக்னிங் ஆனதுக்கப்புறமா அவனுடைய கையை வந்து நீட்ட சொல்லுவாங்க. அந்த கையில் தான் அவனுக்கு என்ன மார்ஷல் சோல் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பசங்க எல்லாருக்குமே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூல்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு வந்து சண்டைலாம் பெருசாக போட முடியாது. அதிகபட்சமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். இருந்தாலும் சப்போஸ் இவங்களுக்கு சோல் பவர் அப்படிங்கிறது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ட்ரெயின் பண்ணி வாருக்காக யூஸ் பண்ணலாம். அதனால் என்ன பண்ணுறாருனா சோல் பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஸ்ட்ராங்கான வந்து மார்ஷல் சோலும் கிடையாது, அது மாதிரி சோல் பவரும் கிடையாது. என்னடா இது வந்ததே வேஸ்ட்டாக போச்சுன்ற மாதிரி ஒரு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பையனாக கடந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க. ஹீரோ போகும்போதே இவன் வந்து யோசிக்கிறான், இந்த பையன் மட்டும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கானேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவேக்னிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா சரிப்பா உன் கையை நீட்டு, உன்னுடைய மார்ஷல் சோலை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் பார்க்குறான். பார்க்கும்பொழுது அவனோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பிளான்ட் ஒன்று இருக்குது. ஆனால் அவனுடைய இன்னொரு கையில் இன்னொரு மார்ஷல் சோல் இருக்குது. இதை யாருமே கவனிக்கவே இல்லை. விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி 2 மார்ஷல் சோல் இருந்தால் அதை வந்து ட்வின் மார்ஷல் சோல்னு சொல்லுவாங்க. இது வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ இதை அவர் கவனிக்கல. அதுதான் இவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு ஆக்சுவலாக. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், ஆனால் ஒரு பையன் கூட செலக்ட் ஆகலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம ஹீரோ கேட்குறான், இந்த மாதிரி நான் வந்து என்னோட சோல் பவர் செக் பண்ணணும் அப்படிங்கிறான். அவர் சொல்கிறாரு, எப்பா உனக்கு இருக்குது ப்ளூ பிளான்ட், இதெல்லாம் எதுக்குப்பா செக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் செக் பண்ணணும் அப்படின்றான். சரி இந்த ஆசைப்படுற செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பால் மாதிரி இருக்குது அதை கொடுக்குறாரு. இவன் வந்து கையை வச்ச உடனே அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்கிறாருனா, டேய் பாலை கையை வச்சு அதை லைட்டாக ரியாக்ட் ஆனாலே சோல் பவர் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலே வந்து இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணி நல்லா பயங்கரமாக கொண்டு வந்துடலாம். இவனுக்கு வந்து பார்த்தா அந்த பால் என்னடா பயங்கரமாக எரியுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆக்சுவலாக இவர் சின்ன வயசாக இருக்கும்போது இவரோட சோல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோக்கு சோல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ 10 அப்படிங்கிறது வந்து ஃபுல் சோல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா சோல் பவர் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் அவனுடைய சோல் என்னது ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட், இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயின்மெண்ட்டாக வெளில போகிறாரு. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறான். இந்த மாதிரி லெவல் 1 சொல்கிறீங்க, லெவல் 10 சொல்கிறீங்க, ஏன் 10க்கு மேலே போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லைப்பா 10க்கு மேலே போகலாம், ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல் ரிங் அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சோல் ரிங்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு புரியல. அந்த சோல் ரிங் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட். சரி ஓகேப்பா நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. வெளியில் போனோன்னா அந்த தாத்தா நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து என்னன்னா யாராவது ஒருத்தராவது செலக்ட் ஆனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமில் இவனும் சொல்கிறான், இந்த மாதிரி யாருமே செலக்ட் ஆகலை, ஒரு பையன் வந்து ஃபுல் சோல் பவரோட இருக்கான், ஆனால் என்ன பண்ணுறது அவனுடைய மார்ஷல் சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட்டாக இருக்குது, அது ஒன்றுத்துக்கும் பயன்படாதே அப்படின்னு சொல்கிறான். இவர் என்ன சொல்கிறாருனா நம்ம ட்ரைனிங் பண்ணி இந்த மாதிரி வந்து சோல் ரிங்லாம் ஆட் பண்ணால் அவன் இன்னும் கொஞ்சம் பவர் ஆவான்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ என்ன தான் சோல் ரிங் ஆட் பண்ணால் கூட ஒரு பிளான்ட்டால் என்ன பண்ண முடியும், எந்த அளவுக்கு தான் அது இவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ தாத்தாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து இதை விடுறதுக்கு மனசே கிடையாது. ஏன்னா இந்த பையனுக்கு வந்து ஃபுல் சோல் பவர் இருக்கு இல்லையா, ஏதாவது பண்ணி இவனை வந்து மேலே ஏற்றி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த டைமில் இவனும் கேட்குறான் அந்த தாத்தா கிட்ட, இந்த மாதிரி சோல் ரிங்னா என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் ஆனால் அவருக்கும் எதுவுமே தெரியல. அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ அங்கே போய் இதெல்லாம் கற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவனுக்கு போகிறதுக்கு ஆர்வம் தான், ஆனால் அப்பா ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ வா நம்ம போய் உங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தாத்தா வீட்டுக்குள்ளே போகும்போதே கத்திக்கிட்டே போகிறாரு, டேய் எங்கடா இருக்க, எந்திரிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு.
அந்த மனுஷன் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வராப்புல. இவர் சொல்கிறாரு, ஏன்டா அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா, இன்றைக்கி என்ன நாள், பசங்களுக்கு வந்து அவேக்னிங் பண்ணுற நாள், நீ வந்து இப்படி தூங்கிட்டு இருக்க, அங்கே வந்து பார்த்தோன்னா மற்றவங்கலாம் வந்து பசங்களை அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க, நீ ஏன்டா இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் அவங்க அப்பா பெருசாக ரியாக்ட் பண்ணுற மாதிரியே தெரில. அப்போ தான் அந்த தாத்தா சொல்கிறாரு, இவனுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல் சோல் பவர் இருக்குது, ஆனால் இவனுக்கு வந்து அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் தான் வந்து மார்ஷல் சோலாக இருக்குது அப்படின்னா அவங்க அப்பா பார்க்குறாரு. ப்ளூ சில்வர் பிளான்ட்டா, அது ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது, அதை வச்சு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவங்க அப்பாவும் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஆனாலும் அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் வந்து இவனை ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன், நாங்கள் வந்து ட்ராவல் ஃபீஸ் எல்லாமே பார்த்துப்போம், இவன் அங்கே போயிட்டு வந்து ட்ரைனிங் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா அப்படியே யோசிக்கிறார், ப்ளூ சில்வர் பிளான்ட்டை என்ன ட்ரெயின் பண்ணி என்ன பண்ண போகிற, அது ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 அப்படிங்கிறது முடியுதுங்க. நம்ம வந்து எபிசோட் 3ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.